வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் சின்னம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? இதுதான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி. உள்நாடு, வெளிநாடு இருக்கக்கூடிய எல்லா தமிழ் உணர்வாளர்கள் மத்தியிலிருந்தும், மற்ற கட்சிகள்கிட்ட இருந்து இதுதான் எல்லாமே ஒரு பெரிய அளவுல ஓடிக்கிட்டு இருக்கு. கடந்த 2, 3 நாட்களாக. ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த வழக்கை எடுத்துக்கொள்வதாக பதிவு செய்வது, அதை எடுத்துக்கொள்வதாக சொல்லி, திங்கள் அன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று நோட்டு போட்டிருந்ததா சொல்ல வராங்க. அதாவது பட்டியலிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அது என்ன நடந்ததுனாக்கா, அன்னைக்கு காலையிலிருந்து திங்கட்கிழமை காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த எஸ்பிஐ வங்கி இருக்குல்ல, தேர்தல் பத்திர வழக்கு. அதில 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு உச்சநீதிமன்றத்தில. அந்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரே இடத்துல எல்லாம் உட்காந்து மதியம் 12:30 வரைக்கும், காலை 10 மணிக்கு தொடங்கி மதியம் 12:30 வரைக்கும் இது சம்மந்தமான விவாதமும், இது சம்மந்தமான வழக்கு, இது சம்மந்தமான கேள்விகளுமே ஓடி முடிஞ்சது. 12:30க்கு பிறகு என்னன்னா, அது ஒரு சம்பிரதாயம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்தே இருக்குது. நீதிமன்ற தலைமை நீதிபதி பிறகு ஒரு பெஞ்சுக்கான அந்த நீதிபதிகளை அங்கங்கே கொண்டு போய் விட்டுட்டு, அவங்க கூட ஒரு சின்ன தேநீர் எல்லோரும் உட்காந்து அந்த தேநீர் பிரிட்டிஷ் காலகட்டத்தில என்ன நடைமுறை இருந்ததுன்னா, எல்லாம் போய் மட்டும் ஜஸ்ட் ஒரு ஒரு சிப்பு ஒயின் சாப்பிட்றது, அது ஒரு மரபாக வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அவர்களுக்குள்ளாக ஒரு கருத்து ஒற்றுமை இருக்கணும். ஒரு ஈகோ முரண்பாடு இதெல்லாம் இருந்துடக்கூடாதுன்னு பல பல காரணங்கள் அதுக்குள்ளே இருக்கலாம், தெரியல. ஆக அவர் சம்பிரதாயப்படி இதெல்லாம் போய் விட்டுட்டு, தலைமை நீதிபதி எல்லாத்தையும் விட்டுட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே அடுத்தது மதியம் உணவு, மதியம் தொடங்குது. மதியம் வந்தோடனே நேற்று திங்கட்கிழமை இந்த வழக்கு மதியத்துக்கு பிறகு எடுத்துக்கொள்ளப்படுவதாக சின்னம் நாம் தமிழர் கட்சி அந்த தேர்தல் சின்னம், விவசாய சின்னம் குறித்த வழக்கு என்ன நடந்ததுன்னா, அதற்கு முன்பாக அந்த பட்டியலுக்கு முன்பாக இவர்களுக்கு முன்பாக விசாரிக்கப்பட வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொன்முடி வழக்கு இருந்தது. இந்த வழக்கு ஒரு பதவி ஏற்கணுமா, ஏற்கக்கூடாதா அப்படின்ற இந்த வழக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி தடை பண்ணது சரியில்லைன்ற போன அந்த வழக்கு. அப்புறம் செந்தில் பாலாஜியினுடைய அந்த பெயில் வழக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆர்.என். ரவி மீதான இவர்கள் மாநில அரசு தொடுத்திருக்கிற இந்த வழக்கு. இது 3மே மதியத்துக்கு பிறகு அதுவே 4 மணி வரை நீடித்து விட்டது. ஆகவே 18ஆம் தேதி இந்த வழக்கு திங்கட்கிழமை மதியத்துக்கு பிறகு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. காலையிலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தேர்தல் பத்திரம் அரசியல் கட்சிகளுக்காக நன்கொடை அந்த தேர்தல் பத்திர வழக்கு அது காலையிலோட நேரம் இழுத்துக்கிட்டது. மதியத்துக்கு பிறகு இந்த 3 வழக்குகள், பொன்முடி வழக்கு, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னொரு வழக்கு ஆர்.என். ரவி ஆளுநருடைய வழக்கு, அடுத்தது செந்தில் பாலாஜி, இதுவே சரியாக போயிடுச்சு. இப்போ திரும்ப இன்று காலையிலேருந்து பார்த்து பட்டியலில் வரும்னு பார்த்துட்டு இருந்தேன்னா, இல்லை வேறு அதை விட முக்கியமான வழக்குகள் இன்னொரு சில சர்ச்சையான வழக்குகள்லாம் போயிட்டு இருந்தது. மதியத்துக்கு பிறகு திரும்பவும் பட்டியலில் பேர் இருக்குமா அப்படின்னு பார்க்குறப்ப அது நீதிமன்ற பதிவில் இல்லை. நேற்றே இது சம்மந்தமாக ஒரு மெயில் அனுப்ப சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இந்த ரெஜிஸ்ட்ரார் அந்த வழக்கு பட்டியலில் எல்லாம் முடிஞ்சிருக்குதா அப்படின்னு, பட்டியலிடப்பட்டிருக்கதான் மெயில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அனுப்பியிருந்த பிறகு இன்றைக்கி அதை எடுத்துக்கிறதா இருந்தது. இன்றைக்கி வரைக்கும் மதியம் வரைக்கும் பார்த்தோன்னா, மதியத்துக்கு பிறகு 4 மணி வரைக்கும் இந்த வழக்கு சம்மந்தமான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. எப்போதும் எடுத்துக்கிறதா இருக்கிறாங்க. எப்போ பட்டியலில் திரும்ப கொண்டு வராங்க, வழக்கு எண்ணிக்கை வருது அப்படின்றது, அது எப்போ வேணாலும் வரும் அப்படின்ற மாதிரி இழுத்துக்கிட்டே இன்றைக்கும் வரல. இருப்பது இன்னும் ஓரிரு நாட்கள் தான் இருக்குது. வேட்புமனு தாக்கலுக்கு நாளைக்கு 20ஆம் தேதியிலேருந்து தொடங்குது. அதுக்கு முன்னாடி சின்னம் இருந்துட்டு தான் வேட்புமனு தாக்கல் பண்ணணும்னு இல்லை. யாராருக்கு என்னென்ன சின்னம் இந்த கட்சிக்கு இந்த கட்சிக்குன்னு தெளிவாயிடுச்சுனாக்கா, நாம் தமிழர் கட்சிக்கு இதுதான் சின்னம்னு வந்துச்சுன்னா ஒரு தெளிவான ஒரு இதோட போகலாம் அப்படின்ற ஒரு முனைப்பு ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருந்தது. அதை ஒட்டி தான் 21ஆம் தேதி அன்னைக்கு வேட்பாளர்கள் எல்லோரும் ஒன்றாக கூட்டி ஒரு ஃபோட்டோ புகைப்படம் எடுக்கிறது. ஒவ்வொரு வேட்பாளருக்குமான புகைப்படம் எடுத்துகிட்டு அந்த ஐடி துறை சார்ந்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவதற்காக வேண்டி அப்புறம் ஒன்றாக சேர்ந்து அறிவிக்கிறது. அப்புறம் அவங்களுக்கான ஒரு பயிற்சி, ஒரு வகுப்பு வேட்பாளர்கள் என்னென்னலாம் எதிர்கொள்ளணும், என்ன பேசணும், என்ன செயல்படணும் அப்படின்னு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களோடு ஒரு கலந்துரையாடல். இதெல்லாம் 21, 22 இந்த தேதிகளில் 23க்குள்ளே திட்டமிட்டு வச்சுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த நிகழ்விலேயே சின்னம் நமக்கு இதுதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடும், அறிவிச்சிடலாம் அப்படின்றதெல்லாம் இருக்கிறாரு. அதை தாண்டி விவசாய சின்னம் இல்லை அப்படின்றத தாண்டி வேறு என்ன எடுக்கலாம் அப்படின்னு ஒரு சிலது ஆலோசித்து கொண்டிருக்கும் போது, பதிவு செய்யப்பட்ட கட்சிகள்னு திடீர்னு உள்ள ஒன்று எடுத்துக்கிட்டு போகுது, இன்னொன்று எடுத்துக்கிட்டு போகுது. அது அவர்களை குறை சொல்ல முடியாது. தாமதிக்க சின்னங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நம்ம சிலது விரும்ப வேறு சின்னம், இன்னொருத்தர் அது புக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. மீதி என்ன இருக்கிறதுன்றதில் பார்த்து எடுத்துக்கிட்ட ஒரு சின்னம். அதற்குள்ளாக நீதிமன்றம், ஒருவேளை உச்ச நீதிமன்றம்
விவசாய சின்னம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு தடை என்ற பேரில் வந்து இவர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கே தான் கொடுக்கறது நியாயமாக இருக்குன்னு சொன்னாலும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த காலம் இப்படி தள்ளிக்கிட்டு வந்திருக்குது. எது எப்படி இருந்தாலும் 21, 22, இந்த 23 அந்த தேதிகளுக்குள்ளாக வேட்பாளர்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி சந்திக்கிற அந்த நிகழ்ச்சிகளை ஏதோ ஒரு சின்னத்தை உறுதியிட்டு வெளிப்படுத்துவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. இது ஒரு பக்கம் பரபரப்பு. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. அது அடுத்த கட்டம் என்னான்றது ஒரு 2 நாளில் இன்னும் பல விஷயங்களுக்கு பிறகு நமக்கு தெரிய வரும். இது பின்னணியில் என்ன நடக்குது, ஏன் இப்படியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்தது, இந்த கட்சிக்கு ஏன் இவ்வளவு நெருக்கடி அப்படின்றதெல்லாம் இன்னும் விரிவாக நிறைய பேசுறதுக்காக நம்ம இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் வெளியில் இருக்குது, வாசல்லே நின்றுட்டுருக்குன்னு கூட சொல்லலாம். விரைவில் அவங்களெல்லாம் உள்ளே வந்து பேச தொடங்குவாங்க. நிறைய பின்னணி சதிகள் இதுக்கு பின்பாக என்னென்ன சொல்கிறது அப்படின்னு ஒன்றொன்றாக வெளியில் வர இருக்கும். இந்த சின்னம் தொடர்பான அறிவிப்பு சீமான் வேட்பாளர்கள் ஒன்று கூடும்போது அறிவிக்கிறதாக சொல்லி பேசியிருந்தோம். இதுக்கு மத்தியில் இன்னொன்று நடக்குது. அது ஒரு பெரிய சதி. இது இந்த நேரத்தில் பேசணுமா பேசக்கூடாதா அப்படின்னு பலருக்கும் பல கேள்வி இருக்கலாம். இன்றைய தேதி வந்து 19/3/24 இன்றைய தேதி வந்து விஜயலட்சுமி தெரியும் உங்களுக்கு. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது பல புகார்களை சொன்ன அந்த வழக்கு புகார் கொடுத்திருந்தது. அதை தள்ளுபடி செய்யணும், இது வந்து முறையானது அல்ல அப்படின்னு ஒரு குவாஷ் பெட்டிஷன் போட்டிருந்த அந்த வழக்கு இன்று நீதிமன்றத்துக்கு ஏற்கனவே ஒரு முறை வந்தது. அதுக்கு வந்து வரல, அந்த அம்மையார் விஜயலட்சுமி அவர்கள் வரல. இதுக்கு மத்தியில் இன்றைக்கி அந்த வழக்கு வருது. இந்த வழக்குக்கு விஜயலட்சுமி நேரில் ஆஜராக வேண்டும். என்ன நடந்தது அப்படின்னு பார்க்குறப்ப நீதிமன்றம் இன்றைக்கி வந்து கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்கிறது. அந்த அம்மையார் அவர்களுக்கு, விஜயலட்சுமி அவர்களுக்கு நாங்கள் தபால் மூலமாக அனுப்பினோம். அடுத்தது உள்ளூர் காவல் நிலையத்தின் மூலமாக தபாலை கொண்டு போய் சேர்த்தோம். நாங்கள் நேரடியாக இங்கிருந்து கொண்டு போய் தகவலை கொடுத்து எல்லாத்தையுமே பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் நேரில் ஆஜராகவில்லை, அவங்க வர சம்மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அரசு தரப்பில் வந்து ஒரு பதிலை வந்து கொடுத்துருக்காங்க. அநேகமாக இன்றோடு அது வந்து குவாஷ் பெட்டிஷன், இந்த விஜயலட்சுமி கொடுத்த அந்த மனு தள்ளுபடி ஆகுன்றது எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனாலும் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நீதிபதி வந்து வருகிற 26/3/24 அந்த தேதியை வந்து 26 மார்ச் 24 வந்து தேதியை கொடுத்துருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக வழக்காடிய வழக்கறிஞர்கள் வந்து அது 28 வரைக்கும், 27 வரைக்கும், 20லேருந்து 27க்கு வேட்பு மனு, அப்புறம் பரிசீலனை நாள் இதெல்லாம் வருது. அதில் வந்து எல்லாருமே ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அந்த விஷயத்தில் இருப்பார். அதனால் வழக்கை வந்து 2ஆம் தேதிக்கு மாற்ற முடியுமா அப்படின்னு அவர் கோரிக்கையை வைக்க நீதிமன்றம் வந்து 2ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வந்து இந்த வழக்கை திரும்ப ஒரு வாய்ப்பை வந்து அந்த அம்மையாருக்கு கொடுத்துருக்கு. இதுக்கு மத்தியில் என்ன நடந்தது அப்படின்னா, காவல்துறை தரப்பில் வந்து நேராக பெங்களூருக்கே போயிட்டு அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், இந்த வழக்குக்கு நீங்கள் வந்து ஆஜராகுங்க. வழக்கம் போல் பிரெயின் வாஷ் சொன்னாங்கல்ல, அது விரிவாக சொல்லக்கூடாது. பிரெயின் வாஷ் பண்ணுறது, நீங்கள் வந்து சீமானுக்கு எதிராக வந்து வழக்கு நடத்துங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற இவர்கள் சென்று அங்கே பேசுகிறதா தகவல். அதெல்லாம் இல்லை, அதில் போய் நேராக மாட்டிக்கிட்டு தலையை இழுத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்றதுக்காக அந்த சகோதரி விஜயலட்சுமி அவர்கள் வரல அப்படின்றது தான் நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல். விரிவாக நிறைய விஷயம் இருக்குது, இப்போ பேச முடியாது. அதில் ஏன் இவர்களுக்கு இவ்வளோ பெரிய ஆசை, இதில் வராத ஒரு விருப்பம் இல்லாத ஒருவரை இங்கே வந்து இந்த தேர்தல் நேரத்தில் திரும்ப வழக்கம் போல் ஒரு தேர்தல் நேரத்தில் தான் வருவாங்க. எல்லா லட்சுமிகளும் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, அது ஏற்கனவே அழைச்சிக்கிட்டு வந்தாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க வாக்குமூலமே கொடுத்து பேசிட்டு போயிட்டாங்க. இப்போ திரும்ப தேர்தல் தொடங்குற நேரத்துக்கு இதை கொண்டு வந்துட்டு இப்படி பண்ணணுமான்ற ஒரு கேள்வி வந்து இருக்குது. ஆனால் அவங்க வரல. இதில் வந்து தெரியல, நான் வழக்குக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வந்து என்னை வந்து கட்டாயப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் இது இப்படி நடந்திருக்குது. டெல்லியில் அங்கே ஒரு வழக்கு அந்த மாதிரி, இங்கே வந்து இப்படி ஒரு வழக்கு இந்த மாதிரி முடிஞ்சிருக்குது. இது வச்சு நீங்கள் கணிச்சு பாருங்கள் என்ன நடக்குது நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக அப்படின்றதையும் கணக்கில் கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய ஒன்று. அதனால தான் வந்து என்னென்னா, நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் தங்கைகளும் இந்த முறை ரொம்ப 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 வேகமாக இருக்கிறாங்க. என்ன ஆனாலும் சரி, சின்னத்தை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்குறோம், பிரச்சாரத்தை வந்து பல மடங்கு அழுத்தம் கொடுத்து பிரச்சாரம் பண்ணுறோம். இதுக்கான பதில் வந்து இந்த தேர்தல் களத்திலே இந்த எதிரிகளுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்ற ஒரு வேகம் எல்லாருக்குள்ளாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இதில் சம்மந்தப்பட்ட அந்த சின்னத்தை வச்சுக்கிட்டு அபகரிச்சுக்கிட்டு பின்னால் இருந்து செயல்படக்கூடிய சிலர்கள் கொடுக்கக்கூடிய அந்த நேர்காணல் வந்து எப்படி வந்து சூடேற்றி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மிக அலட்சியமாக தமிழர்கள் அப்படின்ற அந்த கட்சி பின்னணியை வந்து கொச்சைப்படுத்தி பேசுகிற அந்த போக்கு, நாங்கள் தான் ஆள பிறந்தவர்கள் அப்படின்ற ஒரு அதிகார திமிர், இதெல்லாம் அவங்கக்கிட்ட இருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு, பார்த்துக்கிட்டு இருப்பீங்க.
எல்லாவற்றுக்கும் சேர்ந்த ஒரு பதில் கட்டாயம் இந்த தேர்தலில் கொடுத்தாக வேண்டும் என்பது சீமான் அவர்களுடைய தம்பி தங்கைகளிடம் உறுதியாக இருக்கிறது, பல மடங்கு என்றதை அடுத்த கட்ட பதிவில் நம்ம விரிவாக பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.